It's a joy to be with you today. சந்தோஷமாக இருக்கிறது உங்களோட இருப்பதை குறித்து. You know, how many of you here a mobile phone? இங்கு எத்தனை பேர் மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கின்றீர்கள்? Every one of you has one. எல்லாரிடம் ஒன்று இருக்கிறது, அப்படித்தானே? Well, it's a wonderful tool, right? இது ஒரு நல்ல ஒரு விஷயமான காரியம், அப்படித்தானே? A computer, wonderful. கணனி அற்புதமானது. This morning, I got up and I opened my small computer and my phone, and my message for today, I could not pull it up. இன்றைய காலையிலே நான் என்னுடைய கம்ப்யூட்டரை திறந்தேன், என்னுடைய மொபைலை எடுத்து வைத்தேன், என்னுடைய செய்தி It wouldn't upload. The file was missing. என்னுடைய செய்தியை நான் அந்த கம்ப்யூட்டரில் போட முடியாதிருந்தது. ஏனென்று சொன்னால் அங்கே பவர் ஃபெயிலியராக இருந்தது. This whole trip, every time I've spoken, it worked perfectly. இது என்னுடைய இந்த கணனி, இந்த மொபைல் எந்த வேளையிலும் சரியாக வேலை செய்கின்ற ஒன்று. This morning, nothing. ஆனால் இன்றைக்கு காலையிலே அது வேலை செய்யவில்லை. And as I began to think about this, I thought, Lord, why is this happening? நான் இதை யோசிக்கும் பொழுது ஆண்டவரை கேட்டேன், ஏன் இது நடந்தது என்று சொல்லி. You see, these things only work if you have a connection. இந்த மொபைல் ஃபோன், இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் எப்பொழுது வேலை செய்யும் என்று சொன்னால் அங்கே கனெக்ஷன் இருக்க வேண்டும், இன்டர்நெட் இருக்க வேண்டும், பவர் சப்ளை இருக்க வேண்டும். And when they work, wonderful. அது வேலை செய்யும் பொழுது அது அற்புதமான ஒரு காரியம். My Bible was on the phone. என்னுடைய வேதம், என்னுடைய வேதாகமம் அந்த மொபைல் ஃபோனிலே இருக்கின்றது. Scriptures all written out. அதிலே அந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. So I had to come and I've had to borrow a Bible from Pastor Rohan. அது வேலை செய்யவில்லை என்று சொன்னதால் நான் பாஸ்டர் ரோஹானிடம் பைபிளை இன்றைக்கு வாங்க வேண்டி இருந்தது. But where are those scriptures? They are within my spirit. அந்த வசனங்கள் என்னுடைய ஆவியிலே இருக்க வேண்டும், என்னுடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். There is a place within us that Jesus talks about where we have living water flowing out of us. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், அங்கே ஜீவனுள்ள தண்ணீர் புறப்படுகிறது போல எங்களிடத்திலே ஒரு இடம் இருக்க வேண்டும். And I want to talk to you about that today. இன்றைக்கு நான் அதை பற்றி தான் பேச போகின்றேன். I get here and what also is missing? My glasses. நான் இன்றைக்கு இங்கே வந்தேன், என்னிடத்திலே ஒன்று இல்லை, அது என்னுடைய கண்ணாடி. I'm having a bad day, you know? இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல நாள் இல்லை. But where are those scriptures? எங்கே அந்த வசனங்கள் இருக்கிறது? என்னுடைய இருதயத்திலே. The devil will give you a bad day. You may not have, your phone may not have a connection, but you always have a connection to the Holy Spirit. ஆமென். பிசாசானவன் தந்திரமான காரியங்களை செய்து இப்படியான காரியங்களை பிழைக்க வைப்பான். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து அவரோடு எங்களுக்குரிய கனெக்ஷன் இருக்க வேண்டும், அவருடைய தொடர்பு எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். What is deposited within your spirit, you will not lose that. You will always have that. உங்களுடைய ஆவியிலே எது போடப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் இழக்க மாட்டீர்கள். But here's the catch, you know, or the condition. Okay, you can only take what you've put in. நீங்கள் எதை வெளியே எடுக்கலாம், அது எது உள்ளே போடப்படுகிறதோ அதைத்தான் வெளியே எடுக்கலாம். If I have not deposited my money in the bank, I can't take any money out. இப்போ வங்கியிலே நான் பணத்தை போட்டிருந்தால் தான் அதை மீள பெற்றுக்கொள்ள முடியும். Whatever I have received from the Word of God, the Spirit of God, and I have placed it within me, it can come back up.
or out. அதுபோல நான் வேதத்திலே இருந்து வசனங்களை படிக்கும் பொழுது, ஆவியானவரிடமிருந்து வசனங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை எங்களுடைய இருதயத்திலே வைத்திருந்தால்தான் அது வெளியே வரும். So let's look in Proverbs chapter 5. நாங்கள் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பதினைந்தாவது வசனம். Drink waters out of thine own cistern, and running waters out of thine own well. Let thy உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. So here in Proverbs it's saying, from your own water source, where you have stored the water, you drink from what is yours. இந்த வசனம் சொல்கிறது, அங்கே உங்களிடையே இருக்கிற அந்த கிணத்திலே இருந்து நீங்கள் தண்ணீரை எடுத்து அதை பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி. We all have or used to have wells in Sri Lanka. இங்கே இலங்கையிலே உங்களுக்கு தெரியும் கிணறுகள் இருக்கிறது. And at Michael's mother's house, they had a very beautiful well where my children would love to take a well bath. பாஸ்டர் மைக்கேல் வீட்டினிலே அங்கே ஒரு அழகான கிணறு இருக்கிறது. அங்கே அவருடைய பிள்ளைகள் அங்கே அந்த கிணத்திலே இருந்து தண்ணியை எடுத்து குளிப்பார்கள். Neighbors would come and they would allow them to take water, but they would never allow them to take a bath there. அருகில் உள்ளவர்கள் அயலவர்கள் வருவார்கள், தண்ணீர் எடுப்பார்கள். ஆனால் அவர்கள் அந்த இடத்திலே குளிப்பதற்கு அங்கே அதிகாரம் இல்லை. Messy, right? எல்லாரும் குளித்தால் அந்த இடம் அழுக்காகிவிடும். You see, your own well, you have to care for it. உங்களுடைய கிணறை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். There are things about wells that are very important. அந்த கிணறுகளை பற்றிய காரியம் இருக்கிறது, அது மிகவும் முக்கியமானவை. First, it has to have a good source of water. அதிலே இருக்கிற அந்த நீர் ஊற்று அது நல்லதாக இருக்க வேண்டும். Then you have to keep the inside of it clean. அந்த கிணத்தின் உட்பகுதியை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். And if you don't take the water out, new water doesn't come and fill it up. நீங்கள் அந்த கிணத்திலே இருந்து தண்ணியை எடுக்காவிட்டால் அந்த ஊற்றிலே இருந்து தண்ணீர் மீண்டும் அந்த கிணத்தை நிரப்ப முடியாது. So whatever was in that well was fresh, it was usable for everything in the home and the body. அதனால் தான் அந்த கிணற்றிலே இருக்கிற தண்ணி அதை எப்பொழுதும் நாங்கள் பாவிக்க முடியும், அது ஊற்றிலே இருந்து ஊறிக்கொண்டிருக்கும். But if you to go to an area where there's a empty well, it's a different situation. An area where the well is empty. If you go to a well that is empty and dry, it's different. இப்போ நீங்கள் ஒரு கிணற்றுக்கு போகிறீர்கள், அது ஒன்றுமே இல்லாமல் எம்டியாக இருக்குது. அந்த இடத்துக்கு போகும் பொழுது பிரச்சனைகள் வரும். Dry wells are deep and they are dangerous. இந்த எம்டியான இந்த கிணறுகள் ஆழமானவை, பயங்கரமானவை. The things that live within it are dangerous. அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் ஆபத்தானவை. Karapotas, naya, scorpions. கிணத்துக்குள்ளாக அங்கே பாம்புகள் இருக்கும், தேள்கள் இருக்கும், கரப்பான் பூச்சிகள் இருக்கும். It's a dangerous area because everything has something in it. அந்த கிணற்றுக்குள்ளாக நிறைய காரியங்கள், ஆபத்தான காரியங்கள் இருக்கும். Now for you and I, if our well is not full of the Holy Spirit, it will be full of something else. அதுபோல எங்களுடைய கிணறிலும் பரிசுத்த ஆவியானவர் அங்கே நிரம்பி இருக்காவிட்டால் வேறு காரியங்கள் அங்கே நிரம்பி இருக்கும். If our source is not from God, we will receive it from another source. அது எங்களுடைய அந்த கிணற்றிலே இருக்கிற காரியங்கள் நாங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளாவிட்டால் அது வெளி உலகத்திலே இருந்து வந்த காரியங்களாக இருக்கும்.
I know when I meet somebody that loves the Lord and full of the Holy Spirit, they are a pleasure to meet and to talk to because they pull from within and share with me the good things God has placed within them. இப்போ ஆவியானவர்களால் நிரம்பினவர்களோடு நான் உரையாடும் பொழுது அவர்கள் அங்கே நல்ல காரியங்களை அவர்களுடைய கிணற்றிலே இருந்து வெளியே விடுவார்கள். அவர்களோடு உரையாடுவது ஆனந்தமாக இருக்கும். But if you don't have a good well, then you don't have good things to share. உங்களுடைய கிணற்றிலே அங்கே நல்ல காரியங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. Jeremiah chapter 2 and verse 13. எரேமியா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். For my people have committed, oh gosh, I can't read this, two evils. They have forsaken me, the fountain of living waters, and hewed themselves out cisterns, broken cisterns that hold no water. என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். See, here's the reality. Every one of us has a well, but is it a well filled with the living water of God, or is it a well that is broken, that is leaking, that is having things in it that should not be there? ஒவ்வொருவரிடம் ஒரு கிணறு இருக்கிறது. அது அங்கே ஜீவ தண்ணீரினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா அல்லது அது வெடிப்புள்ள கிணறாக இருக்கிறதா? அப்பொழுது என்ன நடக்கும்? இந்த தண்ணீர் எல்லாம் வெளியே போய்விடும். வேறு காரியங்கள் அதற்குள்ளாக வந்து தங்கும். In this scripture in Jeremiah, the prophet is saying, this is a big problem. God is very unhappy with you. எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், இதனால் ஆண்டவர் மிகவும் துக்கப்படுகிறார். Whether the Old Testament or the New Testament, water is life. பழைய ஏற்பாடாக இருக்கலாம் அல்லது புதிய ஏற்பாடாக இருக்கலாம். அங்கே தண்ணீர் என்று சொன்னால் அது உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. Now Colombo, do you still have water cuts? இன்றைக்கு கொழும்பில் நீங்கள் தண்ணீர் கட் இங்கே இருக்கின்றதா? So you had to get a bucket, you had to get bowls, you have to get a nice tank, you have to collect the water. அப்போ அங்கே தண்ணீர் தடை இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய இருக்கிற அந்த பாத்திரங்கள், வாளிகள் இவை எல்லாவற்றையும் கொண்டு போய் தண்ணீரை சேகரித்து வைப்பீர்கள். The whole point being, whenever I need the water, it's available. முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், அங்கே எங்களுக்கு எப்பொழுது தண்ணீர் தேவைப்படுகிறதோ அந்த இடத்திலே தண்ணீர் இருக்க வேண்டும் அதை பாவிப்பதற்கு. This is a spiritual truth. இது ஆவிக்குரிய ஒரு உண்மை. John chapter 4 verses 13 and 14. யோவான் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகால ஊற்று நீராயிருக்கும் என்றார். Jesus is saying here, you can drink the natural water, but I'm the living water. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கிணற்றிலே இருந்த தண்ணீரை குடிக்கலாம், ஆனால் என்னிடமிருந்து புறப்பட்டு வரும் தண்ணீரே ஜீவ தண்ணீராக இருக்கிறது. Now going back to my mobile phone example, என்னுடைய அந்த மொபைல் ஃபோன் உதாரணத்திற்கு வருவோம். only if the phone has a connection does it work. அந்த ஃபோன் அங்கே இன்டர்நெட்டோட கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அது அங்கே வேலை செய்யும். But the living water of the Holy Spirit, its source is here within me. இந்த ஜீவ தண்ணீராகிய இந்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார், எங்களுக்குள்ளாக இருக்கிறார். I am a child of God because I know Jesus as my Lord. I am a child of God because I'm saved. I know the Lord.
நான் இயேசுவின் பிள்ளையாக இருப்பதால் இன்றைக்கு நாங்கள் ரட்சிப்படைந்திருக்கின்றோம். Then I am filled with the Holy Spirit. பின்பதாக நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகின்றோம். How do I know? அது எப்படி எங்களுக்கு தெரியும்? Because as the Holy Spirit fills me, I get so full it begins to come out. பரிசுத்த ஆவியானவர் என்னிலே நிரம்பி இருந்தால் அப்படியே நிரம்பி வழிந்து அப்படியே வெளியாக வருவார். And so this living water sustains me, but I am then able to share that with others. When the living water, that living water sustains me, but then the overflow I can share with others. அந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், அது என்னிலே இருந்து வெளிப்படும் என்று சொன்னால், நான் நல்ல காரியங்களை மற்றவர்களோடு பேசலாம். Again, thinking of a well, if my well is not full of the living water of the Holy Spirit, what is coming out of me? என்னுடைய அந்த கிணறானது பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பப்பட்டிருக்காவிட்டால் அங்கே இருந்து என்ன வரும்? We know people that do not know Jesus. They have a lot of problems inside. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரை அறியாத மனுஷர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய கிணற்றிலே அங்கே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. Unforgiveness, மன்னிக்க முடியாத bitterness, கசப்பு, anger, கோபம். Sometimes they need deliverance. Evil அவர்கள் spirits. அதிலே பிசாசுக்குரிய காரியங்கள் அவர்களே இருக்கும். Because that well is dry, there's nothing that is good and healthy living in that well. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய கிணறு அங்கே வெறுமையாக இருக்கிறது. அங்கே ஆபத்தான காரியங்கள் தான் அதற்குள்ளாக இருக்கிறது. அந்த கிணறு வெடிப்புள்ள கிணறாக இருக்கிறது. But when we are baptized in the Holy Spirit and the living water of God begins to flow, He cleanses us. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரினால் அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கும் பொழுது அங்கே ஆவியானவர் எங்களுடைய கிணற்றிலே இருந்து வழிந்து அப்படியே வெளியே வருவார். John chapter 7 verse 38. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்கிறேன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். If you believe, what flows out from within you? Living water. ஆமென். எங்களிடத்திலே இருந்து என்ன வெளியே வருகிறது என்று வசனம் சொல்கிறது? ஜீவ தண்ணீர். There is a balance in our lives that we have to find. A balance in our lives. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பேலன்ஸ் இருக்க வேண்டும். We have to live in a sinful world. ஏனென்று சொன்னால் நாங்கள் வாழ்கின்ற உலகம் பாவமுள்ள உலகம். But we can choose what gets deposited within our well. ஆனால் நாங்கள் தீர்மானிக்கலாம் எதை நான் என் இருதயத்துக்குள்ளாக எடுக்கப் போகின்றேன். Because if I deposit bad things will come out. நான் தீமையான காரியங்களை எனக்குள்ளாக எடுத்தால் என்னிடத்திலே இருந்து தீமையான காரியங்கள் தான் வெளியே வரும். We have to create a sacred time, a personal time that we wait on God. நாங்கள் எல்லோருமே ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் ஆண்டவரோடு உறவாடுவதற்கு. Or a devotional time. அல்லது வேத படிப்புக்கான ஒரு நேரம். This time that we have is reading the word, worshiping or listening to the Holy Spirit. அந்த நேரத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஆராதனை, வேத படிப்பு, ஆவியானவருக்கு செவி கொடுத்தல். Now, when you're a young Christian, not mature in God, we can come to church and we can hear the word preached. நீங்கள்
சிறியவர்களாக இருந்தால், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே இருந்து வந்த சிறியவர்களாக இருந்தால், ஆவிக்குள்ளாக வளராமல் இருந்தால், நீங்கள் சபைக்கு வரும் பொழுது இங்கே வந்தால் அந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம், அதை உங்களுடைய இருதயத்திலே போட்டுக்கொள்ளலாம். We go to a prayer meeting. We participate in praise and worship. எத்தனையோ ஜெப கூட்டங்கள் நடக்கிறது, நாங்கள் அங்கே போகலாம், அங்கே ஆண்டவரை ஆராதிக்கலாம். All very, very good things. இது எல்லாம் நல்ல காரியங்கள். But they are not from your well. ஆனால் அது எல்லாம் உங்களுடைய கிணத்திலே இருந்து வரும் காரியங்கள் இல்லை. So that's congregational, where we work and we serve together. அது ஒரு சபையாக நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து செய்யும் ஒரு காரியம். We may take something we've learned and put it into our well. நாங்கள் அந்த இடத்திலே சில காரியங்களை நாங்கள் எடுத்து அதை எங்களுடைய இடத்திலே போட்டுக்கொள்ளலாம். But that will never be enough. ஆனால் அது ஒருபோதும் போதாது. That scripture I read before from Proverbs, it says you have to have your own well. நாங்கள் முதலில் பார்த்தோம், அங்கே நீதிமொழிகளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கென்று ஒரு கிணறை வைத்திருக்க வேண்டும். Now every one of you will have a different way you fill your well. நாங்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமான முறைகளிலே அந்த கிணற்றை நிரப்புகின்றோம். And if you're working, you might be a mom, you might be grandma. Time is different for all of us. இப்போ நீங்கள் வேலை செய்வராக இருந்தால் அல்லது வீட்டிலே வயது போனவர்கள் வயதானவர்களாக இருந்தால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான நேரங்கள் தான் அங்கே இருக்கும். But every single one of us needs to have a way of connecting to God personally. ஆனால் தேவனோடு உறவாடுவதற்கு ஒரு நேரத்தை நாங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். And whether it's late at night, early morning, lunch break, it does not matter. The important thing is you spend that time hearing with your heart, hearing with your spiritual ears, seeing with your spiritual eyes what God wants to show you. ஒரு தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரோடு உறவாடி அங்கே ஆவியிலே நீங்கள் ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்கிறார் என்று அவதானிக்க வேண்டும். 1 Corinthians chapter 6:19. முதல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? We are a temple that God's Holy Spirit dwells within. நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுள்ளே தங்கி இருக்கிற நாங்கள் ஒரு ஆலயமாக இருக்கிறோம். That is why when we look at prophecy in the Old Testament, it says that the glory of God, the Spirit of God, the river of God flow from the temple. அது நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். அங்கே ஆண்டவருடைய மகிமை, அங்கே ஆண்டவருடைய அந்த ஆவியானவர் அங்கே ஆலயத்திலே இருந்து தான் அந்த மகிமை வெளிப்படும் என்று பார்த்தோம். So for each one of us, that means we have to, in our temple, meet with God. அப்போ நாங்கள் ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ அந்த மகிமை எங்களிலே இருந்து வெளிப்பட வேண்டும். When I get up in the morning, I read the word, sometimes I meditate. நான் காலையில் எழும்பும் பொழுது வசனத்தை வாசிப்பேன், அந்த வசனத்தை தியானிப்பேன். Pastor, he's different. ஆனால் பாஸ்டர் மைக்கேல் அவர் வித்தியாசம். He wants music. அவருக்கு இந்த இசை தேவை. I want quietness. ஆனால் எனக்கோ ஒரு அமைதியான இடம் தேவை. So he's in the lounge area, I'm in the bedroom. அவர் he's in the I'm in the bedroom. Another room. I'm in another room. Okay. நான் ஒரு அறையிலே இருப்பேன், அவர் அடுத்த இன்னொரு அறையிலே இருப்பார்.
I don't have to worship God and fill my temple the way he does. நான் அவரைப் போல நான் ஆவியானவரோடு உறவு கொள்ள தேவையில்லை. அப்போ நான் வித்தியாசம், அவர் வித்தியாசம். Same for you. அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசம். Some like to listen on the phone, a podcast, a worship song. சிலருக்கு ஃபோனிலே வர்ஷிப் சாங்கை போட்டுவிட்டு அதிலே ஆராதிக்க விருப்பம். I do not care how. I just care that you do it. Huh? இப்போ நான் அது எப்படியாக இருந்தாலும் பரவாயில்லை. So I will then begin to have thoughts that come from the Holy Spirit. Thoughts that come from the Holy Spirit. Thoughts. False Thoughts. thoughts. Can you repeat it please? Okay. We like to know that God is speaking to us. எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். We don't hear audible sounds. ஆனால் எங்களுக்கு அந்த வார்த்தைகள் சத்தமாக கேட்காது. But as we are praying, as we are reading, in our minds, we have thoughts. நாங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது அல்லது ஆராதிக்கும் பொழுது அங்கே எங்களுடைய சிந்தனை இருக்கிறது. And they are not from ourselves, but they are given to us by God. ஆனால் அந்த சிந்தனையிலே ஆவியானவர் பேசுபவராக இருக்கிறார். அது எங்களுடையது அல்ல, உண்மையாகவே அது ஆவியானவர் பேசுவது. Because in our temple, we are seeking after God and we are filling ourselves with living water. எங்களுடைய அந்த ஆலயத்தில் இருந்து நாங்கள் அங்கே ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய கிணறை அங்கே நாங்கள் ஆவியானவர்னாலே நிரப்புகிறோம். Then the day goes on. இப்படியாக அந்த நாள் போகின்றது. I get a thought, ring somebody. நான் ஒரு நாள் யோசித்தேன், யாரையாவது கால் பண்ணுவோம் என்று. Share a scripture. ஒரு வசனத்தை அவரோடு சொல்லுவோம் என்று சொல்லி. Or write notes down for maybe a message for a sermon. அல்லது அந்த நேரத்திலே ஒரு sermon ஒரு செய்தியை எழுதலாம் என்று சொல்லி. That only happens because I have stored fresh spiritual water in my well. அது எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால் என்னுடைய இருதயத்திலே அந்த ஜீவ தண்ணீரை அங்கே நான் நிரப்பி வைத்திருக்கும் பொழுது. If that water is not there, I will be thirsty. I will not be able to draw from it. அப்போ அந்த ஜீவ தண்ணீர் அங்கே என்னிடத்திலே நிரம்பாமல் இருக்கும் என்று சொன்னால் என்னால் அந்த சிந்தனை எழுத முடியாது, செய்தியை எழுத முடியாது, அல்லது என்னோடு அந்த வசனத்தை ஷேர் பண்ண முடியாது. And then to close these thoughts, what happens is when the enemy attacks you, the mobile phone might not work. எங்களுடைய அந்த ஜீவ தண்ணீர் அங்கே நிரம்பி இருக்காவிட்டால் சத்துருவானவன் அங்கே எங்களுக்கு ஆபத்துக்களை கொண்டு வரும் பொழுது you may not have a physical Bible with you. இந்த மொபைல் ஃபோனோ அல்லது இந்த பைபிள், இந்த பிசிக்கல் பைபிள் இது எங்களை காப்பாற்றாது. What are you going to do? என்ன செய்ய போகிறீர்கள்? You go to the well. நாங்கள் எங்களிலே இருக்கின்ற அந்த ஜீவ தண்ணீர் உள்ள கிணற்றுக்கு போக வேண்டும். What has God deposited within you? ஆண்டவர் எதை அங்கே எங்களுக்குள்ளாக போட்டிருக்கின்றாரோ, the good things that he has given you, they are there stored for when the enemy attacks you. அங்கே நல்ல காரியங்களை அவர் போட்டிருக்கிறார், ஆவியானவர் நிரப்பி வைத்திருக்கிறார். அது எப்பொழுது தேவைப்படும் என்று சொன்னால் எதிரியானவன் எங்களை தாக்க வரும் பொழுது அது தேவைப்படும். When we live our lives, there's always a choice to have faith or be led by fear. நாங்கள் வாழ்க்கை வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஒன்றில் விசுவாசத்திலே வாழ முடியும் அல்லது பயத்திலே வாழ முடியும். Faith takes us back to the well, reminds us of the scriptures or the truth of God's word. நாங்கள் விசுவாசத்திலே வாழும் பொழுது அது எங்களை ஜீவ தண்ணீர் உள்ள இடத்துக்கு அங்கே எங்களை கொண்டு வரும். அந்த நல்ல காரியங்கள் அந்த வசனங்களிலே இருந்து நாங்கள் மீண்டும் எழும்பி வாழ முடியும். Fear tries to undermine what we believe, what we hope for. பயம் விசுவாசத்திலே இருந்து எங்களை விழுத்திவிடும், எங்களை ஆபத்திலே கொண்டு வந்துவிடும். If we do not have
the water of the word, then the fire of fear will get us. இந்த ஜீவ தண்ணீர் ஊற்று எங்களுக்குள் இருக்காவிட்டால் பயத்தின் ஆவி எங்களை பிடித்துவிடும். So I want to really encourage you. இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். You work out for yourself how every day can I connect and worship and read and hear from God and fill my well. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை ஆராதித்து வேதத்தை படித்து ஆவியானவரோடு உறவாடி உங்களுடைய அந்த ஜீவ தண்ணீர் உள்ள அந்த ஊற்றை நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி. The more you fill the well, the more you have to share. நீங்கள் எவ்வளவு அதிகமாக அங்கே ஜீவ தண்ணீரினால் அங்கே நிரப்பப்படுகின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் மற்றவர்களோடு நல்ல காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். I can share with you today from my well, but once you've drunk it, I'm gone, right? No more water. இன்றைக்கு நான் என்னுடைய ஜீவ தண்ணீரிலே இருந்து நான் உங்களோட செய்தியை பகிரும் பொழுது நீங்கள் அதில் இருக்கிற காரியங்களை எடுத்து அதை உங்களுடைய இருதயத்திலே போடுவீர்கள். நான் அதை சொல்லிவிட்டு நான் போய்விடுவேன். You have to carry your own water with you. அப்போ அந்த காரியங்களை அந்த ஜீவ தண்ணீர் உள்ள அந்த வசனங்களை நீங்கள் உங்களுடைய கிணற்றிலே வைத்து நீங்கள் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். It has to be constantly filled or refilled. The flow of the Holy Spirit giving you fresh water. ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் அதை நிரப்ப வேண்டிய ஒரு காரியம். அதை மீண்டும் மீண்டும் அதாவது வசனத்தை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். உங்களுடைய ஜீவ ஊற்றாகிய அந்த கிணற்றை நீங்கள் நிரப்ப வேண்டும். Church is wonderful, but it's only once a week. சபை நல்லது, ஆனால் அது கிழமையிலே ஒரு நாள் தான் நடக்கின்றது. Can you live on one glass of water a week? நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணியிலே உங்கள் ஒரு கிழமை வாழ்க்கையை வாழ முடியுமா? You need at least 2 cups of tea, right? Or coffee, one in the morning, one in the afternoon. உங்களுக்கு சில வேளை ஒரு கோப்பை தேநீர் காலை, ஒரு கோப்பை தேநீர் மாலையிலும் தேவைப்படும். How much more we need daily to have that living water refreshing us, giving us strength, giving us wisdom. அப்போ எங்களுக்கு எவ்வளவு கிளாஸ் தண்ணீர் தேவை, ஜீவ தண்ணீர் தேவை, எங்களுக்கு ஞானத்தை போதிக்க, எங்களை நடத்த, நல்ல வழியிலே நடத்த அந்த தண்ணீர் எவ்வளவு தேவைப்படும். I pray that this word will stay in your hearts and will encourage you. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனம் நான் சொன்ன இந்த காரியங்கள் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும் என்று சொல்லி. We were pastors here and we enjoyed you all, but everything has a season. We went. Holy Spirit didn't go anywhere, right? பரிசுத்த ஆவியானவர் இந்த அவர் போக மாட்டார். ஆனால் can you repeat, sorry? My husband and I left, but the Holy Spirit didn't. Okay, people go, but the Holy Spirit never goes. Right. இப்போ நீங்கள் இங்கே வருகிறீர்கள், நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், நீங்கள் போகின்றீர்கள், ஆனால் இந்த இடத்திலே ஆவியானவர் எப்பொழுதுமே இருக்கிறார், அவர் போவதில்லை. No matter where you are, what is happening to you, the Holy Spirit will well up within you. அதுபோல நீங்கள் போகும் பொழுது ஆவியானவர் உங்களை விட்டு போக மாட்டார், அவர் உங்களோடையே வருவார், அவர் உங்களோடையே இருக்கிறார். God bless you. நன்றி. ஆமென்.